வாழ்க வளமுடன், சுகம் சூழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். குரு பகவானை வியாழக்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் புத்தி தெளிவு, தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி, ஆரோக்கிய மேம்பாடு, கிரகதோஷ நிவர்த்தி மற்றும் நீண்ட ஆயுள் போன்ற நற்பலன்கள் கிடைக்கும். மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற இனிப்புகள், கொண்டைக்கடலை மற்றும் முல்லை, மல்லிகை போன்ற மலர்களால் அவரை அர்ச்சித்து குரு காயத்ரி மந்திரத்தை 108 முறை உச்சரித்து வந்தால் வாழ்வில் வெற்றி மேல் வெற்றிகளை தந்தருள்வார். குரு பகவானின் அருளால் புத்தியில் தெளிவும் செயல்களில் வெற்றியும் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான வெற்றிகளை பெறலாம். ஸ்ரீ குரு பகவானின் வழிபாடு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தருளும். குரு தோஷங்கள் நீங்கி நன்மைகள் யாவும் பெற அருள் புரியும். குரு பகவானுக்கு உகந்த நாளான வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து அவருக்கு விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை தந்தருளும். குரு பார்க்க கோடி நன்மை என்பது ஜோதிட பழமொழி ஆகும். குரு யோகம் இருந்தால்தான் சுபயோகம் ஒரு மனிதனுக்கு கைகூடி வரும். நவகிரகங்களில் ஒருவராக இருக்கும் குரு பகவான் பிரகஸ்பதி எனப்படுகிறார். 4 வேதங்கள், 64 கலைகள் ஆகியவற்றை அறிந்தவராகவும் தேவர்களின் குருவாகவும் போற்றப்படுகிறார். சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிந்து நவகிரக அந்தஸ்து பெற்றதால் குரு பகவானை ராஜகிரகம் என்றும் அழைப்பதுண்டு. ஒருவரின் வாழ்வில் மங்கள காரியங்கள் நடைபெற வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டும் என்றால் ஜாதகத்தில் குரு பலம் பெற்று நல்ல நிலையில் இருக்க வேண்டும். நவகிரகங்களில் மங்கள கிரகம் என புகழப்படுபவர் குரு பகவான். ஜோதிட ரீதியாக குரு பகவானை மங்களகாரகன் என அழைப்பார்கள். ஞானம், படிப்பு, அறிவு, தொழில், திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற முக்கியமான மங்கள நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். இவரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக வியாழக்கிழமையும் இவருக்குரிய நிறமாக மஞ்சள் நிறமும் சொல்லப்படுகிறது. இவர் பார்த்தாலே கோடி நன்மை கிடைக்கும் என்றால் இவரின் பரிபூர்ண அருள் கிடைத்தால் எத்தனை நன்மைகள் வந்து சேரும் என்பது அளவிட முடியாதது. வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்பவர்கள் காலை மாலை இருவேளையும் பூஜை செய்து வழிபட வேண்டும். மாலையில் விளக்கேற்றி வழிபட்டு பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். விரதத்தை நிறைவு செய்யும்போது ஏதாவது உணவுப் பொருட்களை தானமாக வழங்க வேண்டும். குருவின் அருளை பெறுவதற்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை மட்டுமின்றி மகாவிஷ்ணுவையும் வழிபட வேண்டும். வீட்டில் மகாவிஷ்ணுவின் படம் அல்லது சிலை எது உள்ளதோ அதை எடுத்து சுத்தம் செய்து வைத்து விளக்கேற்றி பிரகஸ்பதி என அழைக்கப்படும் குருவின் கதைகளை படித்தும் அவருடைய மந்திரங்களை சொல்லியும் அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைத்தும் பூஜை செய்ய வேண்டும். குரு பகவானுக்கு எப்போதும் மஞ்சள் நிற இனிப்பு வகைகள், மஞ்சள் நிற மலர்கள், மஞ்சள் நிற வஸ்திரங்கள் மட்டுமே வைத்து வழிபட வேண்டும். மகாவிஷ்ணுவிற்கும் மஞ்சள் நிறத்தால் ஆன மலர்கள், நைவேத்தியங்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு. பூஜை முடிந்த பிறகு குரு பகவானுக்குரிய மந்திரங்களை 108 முறை சொல்லி வழிபட வேண்டும். குரு பகவான் மற்றும் மகாவிஷ்ணுவை வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடும் பக்தர்களுக்கு அதிர்ஷ்டம், ஞானம், அறிவு, வெற்றி,
ஆன்மீக வளர்ச்சி, தகுந்த வாழ்க்கை துணை, நல்ல வேலை போன்றவை கிடைக்க அருள் செய்வார்கள். குரு அருள் இருந்தால்தான் திருவருள் பெற முடியும் என்பார்கள் ஆச்சாரியர்கள். நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர்தான் குரு பகவான். குருவே சகலத்திற்கும் ஆதாரமாக திகழ்பவர் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். குருவின் பார்வை பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்தருளும் என்பது ஐதீகம். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக வணங்க சொல்லி அறிவுறுத்துகிறார்கள் ஆன்றோர் பெருமக்கள். குருவின் பார்வை, குரு யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும் என்கிறது புராணம். குரு பகவான் மூல மந்திரம் ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரௌம் சத் குரவே நமக. தங்கம் போன்று ஜொலிக்கும் உடலை கொண்டதால் குரு பகவானுக்கு பொன்னன் என இன்னொரு பெயர் உண்டு. கல்வி, அறிவு, திருமணத்திற்கு காரணமான சுப கிரகங்களில் ஒருவரான இவரை தினமும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கி வருபவர்கள் வாழ்வில் நல்லது நடக்கும். தினமும் சொல்ல இயலாதவர்கள் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு 108 முறை அல்லது 1008 முறை சொல்லும் பொழுது பொன் ஆபரண சேர்க்கை, பொருள் சேர்க்கை உண்டாகும். திருமணமாகாமல் தடைப்பட்டிருப்பவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும். வீட்டில் தள்ளிப்போன சுபகாரியங்கள் நடந்தேறும். தம்பதி ஒற்றுமை மேலோங்கும். குருபலம் கூடும். தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். உத்தியோகத்தில் உயர்வு கிடைத்து வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம். ஸ்திரமான சொத்து சேர்க்கை நிகழும். குரு பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத். இதன் பொருள், இடபக்கொடியை கொண்டவனே, தடங்கல்களையும் தடைகளையும் தகர்ப்பவனே, பிரகஸ்பதி வியாழ பரமகுரு நேசனே, கிரகதோஷமின்றி எங்களை வாழ வைத்து அருள்வாய் என்பதாகும். குரு பகவான் காயத்ரி மந்திரத்தை தினம்தோறும் அல்லது வியாழக்கிழமைகளில் சொல்லி வந்தால் சுபிக்ஷ வாழ்வு நிச்சயம்.